இருக்கீங்களா? நில்லுங்கடா. உங்களை தான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் டான்ஸ பத்தி என்னடா தெரியும்? சித்ரா விஸ்வேஸ்வரன், பத்மா சுப்பிரமணியம் மாதிரி பெரிய டான்ஸரா வரணுங்கிற என்னோட 10 வருஷ கனவு 10 நிமிஷத்துல நாசம் பண்ணிட்டீங்களேடா. ஏப்பா இதான் அந்த தையத்தக்க பாத்தியா? அதான் இந்த குதி குதிக்கிறாளா? ஏய், அங்க என்னடா முணுமுணுக்குற ராஸ்கல்? ஈவ் டீசிங்னு சொல்லி உள்ள தள்ளிடுவேன். வேணா விட்டுரு. யாரியா நீ? யாரு? அப்பாவை 5 பேரை நீ ஒரு ஆளு அப்படி போட்டு அடிக்கிற? உனக்கு மனசாட்சியே இல்லையா? அம்மா 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 அம்மா, ஒரு ஆளத்தான் 5 பேர் போட்டு அடிக்கப்படாது. 5 பேரை ஒரு ஆள் போட்டு அடிக்கிறது உலகத்திலே ஆச்சரியமான. ஹலோ ஹலோ மேடம். ஓ, நல்லா இருக்கு. நீ பண்ற வேலைக்கு உனக்கு பாடி கார்டு வேறயா? ஐயோ இல்லங்க, அவங்க தப்பு செஞ்சாங்க. தப்பு பண்ணாங்கன்னா என்ன தப்பு பண்ணாங்க? கொலையா செஞ்சுட்டாங்க? ஆமா. அதுக்கு போலீஸ், சட்டம், கோர்ட் இருக்கு. நீ யார் அதை கேட்க? சரி, தப்புதான், மன்னிச்சிருங்க. உங்களெல்லாம் கொதிக்கிற எண்ணெய் சட்டியில போட்டு வடகம் வறுக்கிற மாதிரி நல்லா வறுக்கணும். அப்ப கூட என் கோவம் தீராது. ரொம்ப நல்ல கோவமா? ரொம்ப நல்ல கோவம். ஏய், நீ பேசாத. தொலைச்சிடுவேன், தொலைச்சு. ஏன் தொலைக்கிறிய? என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஐயே, நக்கலு. மூஞ்சியும் முகரையும் பாரு. நீங்கெல்லாம் மனுஷங்க எதுக்குடா பூமியில இருக்கீங்க? அதான் இத்தனை கார் பஸ் ஓடுதுல. குறுக்க விழுந்து செத்து தொலைங்கள. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்கண்ணே. போ போ போ. நீ போற ஷூல தேள் இருந்து நல்லா குடிக்கும். நீ சாப்பிடுற சாப்பாடுல பல்லி விழுந்து பூரா விஷமா மாறிடும். எப்பா தம்பி, எல்லாவளையும் பரவத்தை காலால ஆடுவாங்க, இவ வாயாலையில அடிக்கிறதுக்கா? சரி விடுங்கண்ணே. அது இல்லப்பா, திட்டுற மாதிரியா இருக்கு. இவ எழுதி வச்சு வசனமாவல படிக்கிறா. அவ போன பிறகு கூட அவ திட்டது என் காதுல விழுந்துட்டே இருக்கனே. போயிட்டாளா? எங்க போனா? பின்னால பாரு, நின்று கிளிகிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரா சண்டா. நீ கார்ல போனா பிரேக் பிடிக்காது. மரத்துல போய் மோதிடுவ. பைக்ல போனா அரே அரே அரே, என்னி தனியா விட்டு போயிட்டு இருக்கா? ஏன் ஜாமி, எங்களை மாதிரி ஆளுகளா இல்லைன்னா உங்களுக்கு பொழப்புள்ளில? அப்புறம் அந்த கருப்பு கொட்டை வச்சுக்கிட்டு காக்காதான் வரட்டுன்னு. சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடு? வழக்கம் போல சாம்பார், ரசம் தான். இப்படி ரசமா சாப்பிட்டா உடம்புல ரத்தம் எங்க ஓடும்? ரசம் தான் ஓடும். இருங்க, நம்ம வீட்டில் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ஏலா, என்ன சாப்பாடு? எதே தலைக்கறி, கூட்டு, நெஞ்செலும்பு, சூப்பு, குடல் குழம்பு, அப்ப ஈரலே, வறுவல், கறி, பெரட்டல், காலு, பாயா. ஏலா, செவரட்டி என்ன ஒண்ணு சுட்டு அனுப்பிச்சிட்டியா? சரி 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 சரி. ஏங்க, எல்லாருக்கும் மதியம் சாப்பாட்டுக்கு கேரியர் தான் வரும். உங்களுக்கு ஒரு கடாயே வருதுங்க. என்ன சேச்சூரிய வைக்கலையா? எங்க ஆத்தா சொல்லும், என்ன? நான் பிறந்த உடனே நர்சு விரலை கடிச்சு விட்டனா. அப்ப ஆரம்பிச்ச பழக்கம் மாத்திக்கிற முடியல. ஏங்க, தண்ணியில ஓடுற கப்பல், தரையில ஓடுற காரு, ஆகாயத்துல பறக்கிற விமானம், இந்த 3 தவிர எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்றீங்க போல இருக்கு. மனுஷங்களையும் சாப்பிட்றதான் பூரா தெரிஞ்சவங்களா இருக்கீங்களேன்னு விட்டு வச்சிருக்கேன். அண்ணா, அண்ணா. என்ன தங்கச்சி? என்ன விஷயம்? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல நடந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எல்லா விஷயத்திலும் நான் கூட இருந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்துல மட்டும் நான் எங்க இருந்தேன்? என்ன நடந்தது? அண்ணே, கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. இல்லைங்க, பரவாயில்ல. என்ன இது? ஒரு சின்ன அன்பளிப்பு. இல்ல, எல்லாம் தேவையில்ல, வேணாம். அண்ணே, என்னண்ணே? வந்துருச்சு, வாங்கிட வேண்டியதானே? இது பாருங்க அண்ணே, என்ன வாங்கியாச்சு, பிரிச்சிட வேண்டியதானே? அநேகமா இது எங்க மதுரக்கார பிள்ளையா தான் இருக்கும். மண் வாசனோட வந்திருக்கா பத்தியா? அம்மா, என்ன வெறும் மண்ணா இருக்கு? இல்ல, பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். தினமும் இவ்வளவு செடிகளுக்கு தண்ணி ஊத்துற நீங்க 2 நாளைக்கு இதுக்கும் ஊத்தி பாருங்க. இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு.
வரட்டுமா என் கருத்த மச்சான்? மச்சானா? ஆமா, நீங்க அவருக்கு அண்ணன் தானே? ஆமா. அப்ப முறை சரிதான். சரிதான். அந்த கருத்தங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்களுக்கு பொருத்தமா தான் இருக்கு. வரட்டுமாடா என் கருத்த மச்சான்? வரேம்மா. யார் தண்ணி ஊத்துனா? யார் தண்ணி ஊத்துனா? கேக்குறாருல, நான் தான் ஊத்துன. வயது இருந்து சொல்றேன். நீ ஊத்துனியா? ஆளுக்கு தண்ணியை ஊத்தி வளர்க்குறீங்க. அப்படி இல்ல, போறவள சும்மா போயிருக்கணும். அதுக்குள்ள ஒரு உசுர் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருச்சு. ஊத்தி பார்த்தவன தானே தெரியுது அது யாரோட உசுருன்னு. தூக்கி போட்டு வேலையை பார்க்க போங்க. போங்க எல்லாரும் போங்க. நீங்களும் தான். நானுமா? போங்க. போயிட்டு தானே இருக்கேன். பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்படுதுங்கல்ல, போட்டுக்கங்களேன். ஆமா, இனிமேதான் மேக்கப் போட்டு போய் உன்னை பொண்ணு பார்க்க போறேன். ஆமா. டேய் தம்பி, அப்பா காதோரத்துல நரைச்ச முடி இருக்கு பாரு, அங்க அடி. அடேப்பா, பெரிய முதல் மரியாதை படம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அம்மா, அந்த சக்கரை டப்பா பக்கத்துல உப்பு டப்பா இருக்குல்ல, அதை எடுத்து வேற அலமாரில வச்சிருக்கேன். ஏன்பா? சக்கரைக்கு பதிலா உப்பை போட்டு விட்டீங்க. ஐயோ, மன்னிச்சுக்க நட்ராசு. அம்மா கொஞ்சம் இங்க வாங்களேன். ராமநாதபுரத்து பக்கம் நம்மளுக்கு எந்த ஊர்? பரமக்குடி. கமலஹாசன் அவர் ஊரு. அப்படியா? என்னப்பா அம்பிடுக்கான மண்டைக்கு போய் இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்க? நான் அரை மணி நேரத்துல அரை மணிக்கே வெளியே அடிப்பேன். கொண்டாங்க. சரி, இந்த அம்மா போட்டு நீயே வச்சுக்க. கொண்டாங்க. ஐயோ, இருப்பா. போதும் போதும், விடுறா விடுறா விடுறா, விடுறா, போதும்டா. ஆஹா, உடம்புல உள்ளங்கை ஒண்ணுதான் வெள்ளையா இருந்துச்சு, அதுவும் போச்சா? மாவு சரியா அரைப்படவே இல்ல. அரைச்சு எடுக்கிறதுக்குள்ள பாதி உயிர் போயிடுச்சு. என்னமா ஆச்சு? கிரைண்டர் ரிப்பேர்ப்பா. கவலையப்படாதீங்க. முதல் மாசம் சம்பளம் வரத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. சம்பளம் வந்தோடனே முதல் காரியமா உங்களுக்கு ஒரு புது கிரைண்டர் வாங்கி தரேன். சரியா? நான் வரேன். வாமா. என்னப்பா? அப்பாவுக்கு வர வர கண் பார்வையே தெரியலடா. எதையுமே படிக்க முடியல. பேசாம இருங்கப்பா. முதல் மாசம் சம்பளம் வரத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. சம்பளம் வந்தோடனே உங்க கண்ணை டெஸ்ட் பண்ணி புது கண்ணாடி வாங்கி கொடுத்துறேன். அண்ணா சீக்கிரம் கிளம்புங்க, பஸ்ஸுக்கு நேரமாச்சு. கவலைப்படாத தங்கச்சி, இன்னும் 10 நாள்ல முதல் மாசம் சம்பளம் வரப்போகுது. அதை வச்சு புது பஸ்ஸே வாங்க போறியா? சும்மா இருங்கப்பா. வா. என்னண்ணே, காலையில இருந்து சவாரி போலையா? அட அதையாப்பா கேக்குற? ஓட்டி ஓட்டி மூட்ல இருக்கு நட்டெல்லாம் புடுங்கிக்கிருச்சு. பேசாம இருங்கண்ணே. முதல் மாசம் சம்பளம் வந்துட்டோம். அடியில ஒரு மோட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துறேன். அடியிலையா? அட வண்டியிலண்ணே. அப்படியா? அப்படியேதான். மோட்டர் இருக்கட்டும், சாயங்காலம் ஒரு குவார்டர் கிடைக்குமா? ஏன் ஏன் அலையறீங்க இப்படி? ஜஸ்ட் மிஸ்.